காலேஜ் காம்படிஷனில் கலந்துக்கிட்ட இனியாவோட பேரண்ட்ஸை ஸ்டேஜுக்கு வரும்படி கூப்பிடுறாங்க. ஒரு பக்கம் பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக ஸ்டேஜுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கோபி ராதிகா ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஸ்டேஜில் போயிட்டு ரெண்டு பேருமே இனியா பக்கத்தில் நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே இருந்தவங்க எல்லாம் இனியாவுக்கு ரெண்டு அம்மா ஒரு அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் இனியா ஒரு கட்டத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த போட்டியில் தோற்று போகிறாங்க. கோபத்தோட வீட்டுக்கு வந்த இனியா பாக்கியாவை பார்த்து ராதிகா இருக்கும்போதே அவங்க முன்னாலேயே, இவங்க யாருமா எனக்கு, இவங்க எதுக்காக என்னுடைய காலேஜுக்கு வந்தாங்க, நான் தோற்றதுக்கு காரணமே இவங்க தான் அப்படின்னு கோபமாக பேசிட்டு போகிறாங்க. இதை கேட்ட ராதிகாவுடைய முகமே வாடி போகுது. பாக்கியா ராதிகாட்ட போயிட்டு, அவள் தெரியாமல் பேசிட்டா, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. பரவாயில்ல பாக்கியா, அதெல்லாம் ஒன்றுமில்ல, இனியா பேசுனதில் எந்த தப்பும் இல்லை, நான் கூட அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன், நான் அங்கே வந்திருக்கக்கூடாது, என்னால் தான் இனியா தோற்று போயிட்டாலோ அப்படின்ட்டு எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்ட்டு ராதிகா சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு மனசே சரியில்லை, நம்ம ஃபேமிலியோட எங்கேயாவது 2-3 நாளைக்கு டூர் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. பாக்கியா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. எல்லாரும் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மற்றவங்க எல்லாரையும் வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீங்கள் மட்டும் சரின்னு சொன்னால் அது போதும் எனக்கு அப்படின்ட்டு பாக்கியா கிட்ட கேட்குறாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் சொல்கிறாங்க. இதோட இந்த பிரமோ முடியுது.